ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வால்யூம் வெயிட்டட் பவுன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஓவராலா வால்யூம் உடைய ஆவரேஜை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடர் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வால்யூம் வெயிட்டட் பவுன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ் டூ கேட்டகரி ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிங்க. இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்றது மூலியமா நோவுடைய அபிஷியல் கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ண முடியும். இதுல நம்ம சோசியல் மீடியால டிஸ்கஸ் பண்ண முடியாத அல்லது பண்ணக்கூடாத ஒரு சில தகவல்களை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் தகவல் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம். இது உங்களுக்கு ட்ரேடிங் ஜோர்னலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சரி, ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாங்க. இந்த வால்யூம் வெயிட்டட் பவுன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம யூஸ் பண்ற ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். MFI அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பேராமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா போலிங்கர் பேண்ட். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். உங்களுக்கு புதுசா இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்னா மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா, கேண்டில்ஸ் எவ்வளவு வால்யூம்ல ட்ரேட் ஆகுதோ அந்த வால்யூமை ஆவரேஜ் பண்ணி ஒரு லைனை கிரியேட் பண்ணிக்கிட்டே வரும். அந்த லைனை பேஸ் பண்ணி தான் இந்த MFI இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. இதை நம்ம எப்படி ட்ரேடிங்ல இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர்ல போயிட்டு மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. உங்களுக்கு மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு டேரக்டாக ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இது ஒரு லைனை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மணி ஃப்ளோ இண்டெக்ஸுக்கான இண்டிகேட்டர்ஸ் லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது போலிங்கர் பேண்ட். இந்த உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதுல நீங்க எந்த ஒரு செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. போலிங்கர் பேண்ட் உங்களுக்கு பேசிக் செட்டிங்ஸ் ஆக்சுவலாக நான் டார்க்காக வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்து டிஃபால்ட் செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போலிங்கர் பேண்ட் லைன் உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியோட சிம்பிள் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இந்த MFI பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூமை பேஸ் பண்ணி ரன் ஆகிறதுனால ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்துச்சுன்னா வால்யூம் டயர்ட் ஆயிரும், இல்ல வால்யூம் ரிவர்ஸ் அடிக்கும் இல்லைங்களா? அதை ஆவரேஜ் பண்ணி தான் நம்மளுக்கு ட்ரேடை கொடுக்குது. ஸோ சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இந்த MFIல எப்பெல்லாம் மார்க்கெட் 20 பிலோ வருதோ அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் அடிச்சு மேல போகும். அதாவது மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும், ரிவர்ஸ் ஆகும். எப்பெல்லாம் மார்க்கெட் 80 டச் ஆகுதோ அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் அடிச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த MFI உடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம அதை மட்டும் தெரிஞ்சுக்காம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது இந்த போலிங்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா போலிங்கர் பேண்ட்ல அப்பர் அண்ட் லோவர் பேண்ட் இருக்கும், இடையில மிடில் பேண்ட் இருக்கும். அது ஜஸ்ட் 20 மூவிங் அவரேஜ் தான். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு மிடில் பேண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அது தேவை, பட் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எப்போ மார்க்கெட் அப்பர் பேண்டுக்கு மேல போகுது அப்போ மார்க்கெட் ஓவர் சால்ட் ஆகி மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எப்போ மார்க்கெட் லோவர் பேண்ட் கீழே போகுது அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் ரீடைன் ஆகி மறுபடியும் பேண்டுக்குள்ள வர ட்ரை பண்ணும். அப்படிங்கிறது தான் போலிங்கர் பேண்டுடைய கான்செப்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஸோ சேம் அதே பிரின்சிபல் தான் இங்க. இப்ப நம்ம டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் அட்டாச் பண்ணி பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் 80க்குள்ள வருதான்னு பார்க்கணும். எந்த இடத்துல 80 டச் ஆகுது, இந்த இடத்துல மார்க்கெட் 80 டச் ஆகுது. ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் இந்த பேண்டுக்கு வெளியே இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் பேண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஆச்சு தள்ளி, அதாவது பேண்டை டச் ஆகிருக்கணும் அல்லது பேண்டுக்கு வெளியே இருக்கணும். பட் ஒரு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நார்மலா இந்த ஸ்ட்ராட்டஜில எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பேண்ட் டச் ஆனாவே ட்ரேட் எடுப்பாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட் பேண்டுக்கு வெளியே இருந்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான அக்யூரசி இருக்கும். நீங்க 1 or 2 ட்ரேட் லாசஸ் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ண முடியும். அதாவது வின்னிங் ரேஷியோ உங்களால அதிகப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் 80 டச் பண்ணிருச்சு. கரெக்டா அந்த இடத்துல பேண்டுக்கு வெளியே மார்க்கெட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேஜர் டவுன்ஃபால், அதாவது செல் எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பையில மேல போய் ஓவர் பை ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 80 டச் ஆச்சுன்னா ஓவர் பை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 20 டச் ஆச்சுன்னா ஓவர் சால்ட் ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ MFIல ஓகேவா, மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க டச் ஆயிடுச்சு, இங்க டவுன் ஆகுதுன்னு ட்ரேட் எடுக்கிறீங்க. அக்யூரேட்டா இந்த பாயிண்ட்ல நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாது. ஒரு 590 எடுக்கிறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஆசிலேஷன் கொடுத்துட்டு மடி கீழே இறங்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிரும். ஓகேங்களா? சேம் அதே பிரின்சிபல். அடுத்து எங்க டச் ஆயிருக்கு, இங்க 80 டச் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு,
உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 20 டச் ஆயிருக்கு பாருங்க, கேர்ஃபுல் லிசன் பண்ணுங்க. இந்த இடத்துல ஏன் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 20 டச் ஆயிருக்கு, பட் வந்து அது லோவர் பேண்ட் டச் ஆயிருக்கா, டச் ஆகல. அப்ப இது ட்ரேட் எடுக்கக்கூடாது, ட்ரேட் எடுக்கக்கூடாத இடம். சரிங்களா? எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு எந்த இடத்துல ட்ரேடு கரெக்டா அமையுதோ அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து 20 டச் ஆகல, 20 இல்லைன்னா 20 கீழே போகணும், 20 டச் ஆகல. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், ஜஸ்ட் ஒரு 20னா ஒரு உங்களுக்கு 26 இருக்கு, வேணாம். இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் பாருங்க, 5, 6 அந்த ரேஞ்சுக்குலாம் போக வேண்டாம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான ட்ரேட் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட்டு பேண்டுக்கு வெளியே டிராவல் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இங்கேயும் இந்த இடத்துலயும் வந்து 20 டச் ஆயிருக்கு. ஆக்சுவலா அந்த விக் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் லைவ்ல இருக்கிறப்ப இங்க வந்து இப்ப பாஸ்ட் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? பாஸ்ட் மார்க்கெட்ல இந்த ட்ரேட் பாருங்க, இங்க வந்துருச்சு, இதுக்கப்புறம் இது மேல போயிருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் வந்து ஒரு லைவ் மார்க்கெட்ல இதை அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே. அப்ப ஒரு லைவ் மார்க்கெட்ல என்ன ஆகும், இந்த கேண்டில் வந்து இது வரைக்குமே கிரீனா இருக்கும் லைவ் ரன்னிங்ல, அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் மேல போயிருக்கும். சரிங்களா? சோ அது வரைக்கும் கிரீனா இருக்கிறப்ப இங்க என்ன இருக்குன்னா, அது 20 டச் பண்ணியிருக்கும். கரெக்டா பேண்டுக்கு வெளியும் இருக்கு. நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ஒரு ப்ராஃபிட் அவங்கனால வந்து கேப்சர் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? சேம் as அடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல மார்க்கெட் வந்து பேண்டுக்கு வெளியே டிராவல் ஆகுது. ஆக்சுவலா வந்து இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடும் கூட. இதை வந்து நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு 20 டச் பண்ணிருச்சு, இந்த கேண்டிலே வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 20 டச் பண்ணிருச்சு. இந்த இடத்துலயே வந்து மார்க்கெட் 20 டச் பண்ணிருச்சு. நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 458ல இருந்து 4458ல இருந்து கிட்டத்தட்ட 449 எவ்வளவு பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்துட்டு தான் மேல போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்துச்சு, ஒருவேளை மார்க்கெட் ஆப்போசிட்டா போகுமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா பேண்டுக்கு வெளியே வந்தாவே மார்க்கெட் உள்ள போய் தான் ஆகணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த டைம்ல இங்கேயும் 80க்கு 20 பிலோல டிராவல் ஆகுதுன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் போய் தான் ஆகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக போலிங்கர் பேண்டும் யூஸ் பண்றோம், எம்ஐயும் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த வால்யூம் வெயிட்டட் பவுன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து எல்லா ட்ரேடுமே வந்து மோஸ்ட்லி சக்சஸ் ஆக தான் இருக்கும். இதை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த இடத்துல பேண்ட் டச் ஆகவே இல்லை, ஆனால் 20 டச் ஆயிருக்கு. அதுக்காக இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எல்லாம் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அட் அண்ட் டைம்ல வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். சரி, இங்க வாங்க, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரிஸ்கியான ஒரு கான்செப்ட் சொல்றோம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில பாருங்க, எம்எஃப்ஐல இந்த மணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டா 80 டச் பண்ணிருச்சு. இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, உங்களுக்கு 80 டச் பண்ணிருச்சு. சரிங்களா? கீழே இதுக்கு நேரா கீழே பார்த்து இங்க டச் ஆயிடுச்சு, போலிங்கர் பேண்டும் டச் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் எப்படி ஹிட் ஆகும், இதுக்கு மேல போகுதுன்னா ஆக்சுவலா வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வச்சீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, 5 to 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் தான். ஓகேங்களா? மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும், இல்லைன்னா வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்னு சொல்லலாம். பட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். எல்லா ட்ரேடுமே சக்சஸ் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து ஏன்னா ஒரு மேஜர் அப். இதை வந்து நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, வால்யூம் வந்து நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க, டைவர்ஜன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இல்ல சார், நான் ஒவ்வொன்றையும் நான் அந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொரு 8 இது வரைக்கும் நம்ம இவ்வளவு ட்ரேட் பார்த்துட்டோம், இவ்வளவு ட்ரேட்ல 5 ட்ரேட்ல ஒரே ஒரு ட்ரேட் தான் லாஸ். பட் இதை நீங்க எப்ப வெளியே வர்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க ட்ரேட் எடுத்ததுல இருந்து எப்பயுமே ஸ்டாப் லாஸ்னா நான் 10 பாயிண்ட் அதுக்குள்ள தான் பார்ப்பேன். 10 பாயிண்ட்டுக்கு மேல போச்சுன்னா இமீடியட்டா வெளியே வந்துடுவேன் அப்படின்னா அதை கான்ஸ்டன்டா வச்சிருக்கீங்க. 10 பாயிண்ட்டுக்கு மேல வந்து வெளியே வந்துடுவேன்ட்டு. அதே மாதிரியே ப்ராஃபிட்டா 30 பாயிண்ட் வரைக்கும் விடுவோம்னா 30 பாயிண்ட் கான்ஸ்டன்டா வச்சிருக்கீங்க. 30 பாயிண்ட் இருந்தால் தான் வெளியே வருவேன். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் வச்சு ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்டாப் லாஸை விட ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும். அப்பதான் மார்க்கெட்ல நம்ம சக்சஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ட்ரேடா மறுபடியும் ஃபர்தரா டவுன் ஆக்கிடுச்சு. ஏன்னா 20 எபோவ் போயிட்டு கொஞ்ச நேரம் டிராவல் ஆகிட்டு இருந்துட்டு, இங்க பாருங்க, இது வந்து கொஞ்ச நேரம் டிராவல் ஆகிட்டு இருந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேட் தான். பட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க வைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. பட் எப்பயுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டே வந்து ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஒரே பாயிண்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் வந்து உங்களால வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுமே தவிர கன்வியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஓகேங்களா?
சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது 80-20 டச் பண்ணிருக்கு. கரெக்டா போலிங்கர் பேண்ட் வந்திருக்கு, மேல போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஒரு அப் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. சேமஸ் இங்க எதுவுமே ட்ரேட் எல்லாம் இங்க எதுவும் வரல. இங்க எதுவுமே வந்து ட்ரேட் வரல. கீழே ஹல் மூவ் ஆச்சு. இங்க பாருங்க, இங்க ட்ரேட் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க மார்க்கெட் வந்து கரெக்டா 80 டச் பண்ணிருக்கு. 510ல ட்ரேட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சடன் ஃபால் கொடுத்துருக்கு. நீங்க இதுலயே கூட ப்ராஃபிட் புக் பண்றதா பண்ணிருக்கலாம், இல்ல வெயிட் பண்றதுனா கூட வெயிட் பண்ணிருந்தீங்கன்னாலும் எடுத்த இடத்துக்கே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஒரு மேஜர் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல கேளுங்க, கண்டிப்பா கைட் பண்றோம். நம்மளுடைய கூகுள் ஃபார்ம்ல கிளிக் பண்ணி நீங்க நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் கிளிக் பண்றது மூலியமா தான் நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் பண்ண முடியும். டவுட் இருந்தா நீங்க டைரக்டா கம்யூனிட்டியில கேட்கலாம். தேங்க்யூ.